காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இல்ல இவர் போட்டதை இதில் வைங்க தம்ப்நெயில்ல வச்சிங்கன்னா வைரல் ஆகும். அது ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காது. நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். நானும் நேஷனல் பாக்ஸர் தான். நானும் கபடி தான் மெயினாக. அது நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. இல்லை லேக் இல்லாமல் தான் போகுது, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதெல்லாம் வருது எனக்கு. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. படம் நல்லா படிக்கும். நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம் ப்ரோ. அவர் சொல்கிற அளவுக்கு படம் வேற லெவல். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். எனக்கும் கை இன்ஜுரி தான், ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது என் ஸ்டோரி மாதிரி லைட்டாக இருக்குது. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். பாக்ஸிங்கில் நேஷனல் மெடல் பண்ணியிருக்கோம், ஆல் இண்டியா சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த கதை எனக்கு என்னமாரி ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு புரியும். என்னமாரி பசங்களுக்கு எவ்வளோ அடிபட்டு வராங்க அவங்களுக்கு புரியும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. போர்லாம் இல்லை ப்ரோ, அது நல்லா இருந்துச்சு. கதை பார்க்க விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதான் ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் மேன் கதை தான். நல்லா இருக்குது, சூப்பராக. அதான் எங்கள் அண்ணா லைஃப் மாதிரி. எப்படின்னா எவ்வளோ இன்டர்நேஷ்னல் போனாலும் அங்கேருந்து இந்த வேறு கண்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி காசு கொடுத்து உள்ளே போயிடுறாங்க. நம்ம இங்கேருந்து ஏழையிலேருந்து மேலே வரோம்ல, அப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி படம் ஸ்டோரி நல்லா இருக்குது. துருவ் விக்ரம் நல்லா ஆக்ட் பண்ணிடுறாரு சார். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து நம்ம விக்ரம் சாரை பார்த்த மாதிரியே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கொடுத்துருக்கேன். படம் சூப்பராக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. ஏதோ வந்தேன் இந்தியா பார்க்கலான்னு, ஆனால் ஓப்பனாக சொன்னா நான் திருப்தியாக போகிறேன். படம் நல்லா ஹாப்பியாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. மச்சான் வெயிட் பண்ணு. இருடா. மச்சான் சொல்கிறான். ஆமாம் படம் ப்ரோ. இருடா பேசிக்கிறேன்டா ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. சனா ரிப்ளேஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா இருக்கும். படம் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ஒரு வாட்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது இவர் செட் ஆகல. லைட்டாக பன்பட்ட ஜாம் படம்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கு இவர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அது என்னடா பாட்டுது, மாமாக்கு ஒரு கிஸ்ஸை கொடு பாட்டெலாம் திடீர்னு நடுவில் வந்த மாதிரி இருந்தது. அது சந்தோஷம் தானே போட்டுருக்கலாம். பெட்டிஷன் போட சொல்ல. படம் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மஜா வந்துச்சு. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. துருவ் விக்ரம் இப்போ 2 படம் நடிச்சிருக்காரு. இப்போ இது அதோட நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருக்கேன். மற்றவங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்களா? நல்லா தான் இருக்கு. ஹீரோயின்லாம் ஆப்டாக இருக்காங்களா? ஓகே தான். நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. விறுவிறுப்பாக போகுதா படம்? போர் அடிக்கும். அது நல்லா இருக்கு. போர்ல அடிக்கல, நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். வாழை வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த படம் மாரியோட இதில். அதுக்கப்புறம் வந்து அவரோட எல்லாமே அதை மாரியோட 5வது படம் 5மே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இது. துருவ் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஆக்டருக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்கு இந்த படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி மக்கள் எல்லாமே ரொம்ப கொண்டாடினாங்க. அதனால நல்ல படம். இயல்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வெற்றிக்கு பின்னாடி வெறும் உழைப்பு மட்டும் தேவைப்படாது. ஒரு அசாதாரண வெற்றியாக இருந்தால் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறாரு. 2 தரப்பில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்த வன்முறையிலேருந்து பிறந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு இளைஞன், அதையெல்லாம் தாண்டி அவன் மேலே ஏற ஏற அவனுக்கு என்னென்ன இடையூறுகள் வரும். ஏன்னா இங்கே சராசரிகளுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்து மத்தியில் சராசரிகள் எப்போதுமே மேடையேற்றப்பட மாட்டாங்க. சராசரியை மீறினவங்களும் மேடையேற்றப்பட மாட்டாங்க. அசாதாரணமானவங்க தான் மேடையேற்றப்படுவாங்க. அது பாபா சாஹேப்லேருந்து இளையராஜா வரைக்கும் எல்லாருக்கும் அதான் நடந்தது. அதை ரொம்ப கலை வடிவில் ஒரு கபடி பிளேயர் வாழ்க்கையில் கூட அது என்னவா இருந்தது, இங்கே வெற்றியாளர்கள் உழைப்பை தாண்டி என்னென்னலாம் சந்திச்சுட்டு வராங்கன்றத அழகாக காட்சிப்படுத்திருக்காங்க. ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு சமரசோடு தான் அவர் எடுத்திருக்காரு. எல்லா உண்மையும் அப்படியே சொல்லியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. இப்போ எனக்கு கூட சில விமர்சனங்கள் உண்டு இந்த திரைப்படத்தில். ஆனால் இந்த உண்மையை கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னா, உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சமாதானம் வந்து நடத்த முடியாது. என்ன நடந்ததோ அதை உண்மையாக நடந்த உண்மைகளை ஏற்றுக்கிட்டாதான் அந்த சமாதானமாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு பக்கம் சரணடைய வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் நடிப்பு நல்லா தான் இருக்கு. எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ்
முன்னாடி எடுத்த படத்துல இதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல இது வந்து அதை தாண்டி நான் ஒரு கதையா? இல்லை எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் இது இருக்குது எனக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் அவர் எடுத்த மாதிரி இப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை இவர் போட்டதை இதுல வைங்க தம்ப்நெயில்ல வச்சீங்கன்னா வைரல் ஆகும். அதான் நடந்த உண்மைகளை அப்படியே காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கல. இல்ல பிரதர் போதும் உங்களுக்கு நல்லா இருக்கா படம்? இல்ல எனக்கு படம் பிடிச்சிருக்கு. உண்மையா சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்ல நடந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையும் அங்க நடந்த சாதிய மோதல்களை வச்சு எடுத்திருக்கிறாங்க. உண்மையாவே எல்லா தரப்புக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸா வந்து எடுத்திருக்காரு. அது இல்லாம கடைசீட்டில் வந்து ஒரு பேன் இண்டியா கிளைமேக்ஸ் மாதிரி இந்தியா பாகிஸ்தான்ற ஒரு கோணத்துல வந்து அணுகி எல்லா தரப்பினரையும் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி எடுத்திருக்கிறாரு. நல்ல படம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பர். அதாவது ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களுக்கு எப்படி நடந்து சொல்லி கொடுக்கணும், நம்மளோட சொந்தத்தை விட்டுட்டு பசங்களோட விருப்பத்தை கடைப்பிடிக்க, அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். ஊரில் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ வர்ற ஜென்ரேஷன் வருவாங்க. அது இந்த மாதிரி படம் ரொம்ப அழகாக இருக்குது. மாரி செல்வராஜ் சூப்பர். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பரவாயில்லப்பா, ஓகே, ஆவரேஜ். நல்லா இருந்துச்சு, சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் மூவி ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு.